எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சிம்பிளான ஒரு குருமா தான் செய்ய போகிறோம். இந்த குருமா வந்து இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். வேலையும் சிம்பிளாக இருக்கும், குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புதினாவை வச்சு ஒரு குருமா தான் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு மூடி தேங்காய், கொஞ்சமாக பொட்டுக்கடலை. உங்களுக்கு எந்த அளவுக்கு குருமா இருக்குமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. ஆனால் பொட்டுக்கடலை கம்மியாகவே போட்டுக்கோங்க. 2 ஏலக்காய், கொஞ்சம் போல் பட்டை, கிராம்பு, அந்த ஒரு பொடி கொஞ்சமாக 2 குருமிளகு எல்லாம் போட்டிருக்கிறேன். இப்போ இதை அரைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்பவும் நைஸாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் திப்பியாக இருக்கணும், அப்போ தான் குருமா நல்லாயிருக்கும். இந்த குருமாவுக்கு இன்றைக்கி நான் இட்லி தான் ஊற்றிக்க போகிறேன். பாருங்கள், இட்லி மாவு ஆட்டி கலக்கி வச்சுருக்குறோம். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா மேலே லைட்டாக கலக்கி விடுங்க. அப்படி ரொம்ப கலக்கக்கூடாது மாவை எப்போவுமே. இங்கே தண்ணி காய்ஞ்சிட்ருக்குது, வச்சுக்கலாம். இதே விட்டும் குருமா தாளிக்கிறதுக்கு பாத்திரம் வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கெல்லாம் நிறைய எண்ணெய் வேணுங்கிறது இல்லை, இந்தளவு எண்ணெய் விட்டால் போதும். எண்ணெய் காய்ஞ்சதும் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கணும். சோம்பு செவந்ததும் ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எதுவுமே வேண்டாம். இந்த குருமாவுக்கு நல்ல வெங்காயம் செவக்கணுங்கிறதில்ல, ஓரளவு முக்கால்வாசி செவந்தால் போதும். 1 கப்பு புதினா எடுத்துருக்கிறேன், இதை சேர்த்துக்கலாம். இந்த புதினா தான் இந்த குருமாவுக்கு டேஸ்ட் கொடுக்குறது. புதினா ஓரளவு வதங்கணும். கொத்தமல்லி 1 கப்பு, அதையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து இந்த கொத்தமல்லி, புதினா நல்லா வதங்கிடும். பார்த்திங்கன்னா நல்லா சுருள வதங்கிடுச்சு. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பச்சை கலர் வரும். அந்த டயத்தில் தக்காளியை போட்டுக்கோங்க. ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பெருசாகவே கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளியை அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் உப்பு. இந்த தக்காளி கொஞ்சம் வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணுங்கிறதில்ல. ஒரு அரை வதக்காடு வதங்கட்டும். இந்த அளவு வதங்கினா போதும் தக்காளியெல்லாம். காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, நிறைய போடக்கூடாது. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு ஒரு கிண்ட போட்டுக்கோங்க. 2 ஸ்பூனு மல்லித்தூள். தண்ணி ஊற்றக்கூடாது. அடுப்பை குறைச்சி வச்சுட்டு இந்த மசாலையை இதில் கொஞ்சம் கரெக்டணும். கொஞ்சம் போல் கரம் மசாலா இந்த அளவு போட்டுக்கணும். போட்டுட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி. இப்போ இதிலையே கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கணும். அந்த பச்சை வாசம் போக நல்லா வதங்கணும். கொஞ்சம் போல் சீரகத்தூள் போட்டுக்கணும். 1 ஸ்பூன் அளவு நான் சீரகத்தூள் போட்டிருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் சீரகத்தூள் சேர்த்தா தான் இந்த குருமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சீரகத்தூள் உங்கள்கிட்ட இல்லைன்னா சீரகத்தை நல்லா பொடியை அரைச்சி கூட போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணும். பாருங்கள், அந்த கொத்தமல்லி, புதினா, மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா இதிலே கொதிச்சிடணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் ரவையை சேர்த்துக்கலாம். போட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டி வேணுமோ வச்சுக்கோங்க. ஓரளவு ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. அதாவது மினிமமாக இருக்கணும் இந்த குருமா. பிறகு இப்போ நான் இந்த அளவு வச்சுருக்கிறேன். இப்போ இது நல்லா கொதிச்சு வரும்பொழுது நல்லா நம்மளுக்கு அந்த கரெக்டான கெட்டி கிடைக்கும். இப்போ இது வந்து ரொம்ப கொதிக்கணுங்கிறதில்ல, 2 கொதி வந்தால் போதும். இப்போ இது கொதிக்கட்டு நான் அப்புறம் காட்டுறேன். பாருங்கள், 1 கொதி வந்துருச்சு. இப்போ இன்னும் அடுப்பை குறைச்சி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் அடுப்பை குறைச்சி வச்சு கொதிக்க விடுங்க. பார்த்திங்கன்னா இட்லி ரெடி ஆயிடுச்சு. இட்லியில் நல்லா பின்பக்கம் நல்லா தண்ணி தெளித்து எடுங்க. துணியிலையும் ஒட்டாது, இட்லியும் நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்புறம் இன்னொன்று, இட்லியை வந்து ஒன்று மேலே ஒன்றா நிறைய பேர் கொட்டுவாங்க. எடுத்து சூடாக இருக்கையில் அப்படி போட்டிங்கனாலும் இட்லி வந்து பிசு பிசுன்னு ஆயிரும். அப்புறம் இட்லி வந்து அமுங்கிடும். இந்த மாதிரி ஒன்றோட ஒன்றா ஒட்டாமல் போடணும். இந்த இட்லி கூட இதில் பட்டிருக்குது, படக்கூடாது. படாமல் இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா அந்த இட்லி நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. அவ்வளோதான், குருமா ரெடி ஆயிடுச்சு. இறக்கிக்கலாம்.
இதில் வந்து கடையிலலாம் வந்து கொஞ்சம் போல் வெல்லமாக சர்க்கரையே போடுவாங்க. போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து வெல்லம் போட்டால் எங்கள் பிள்ளைகளுக்கு பிடிக்காது. நீங்கள் வேணும்னா சர்க்கரையோ இல்லை வெல்லமோ சும்மா கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு தான் போடணும், நிறையா போட்டக்கூடாது. இப்போ பாருங்கள், நல்லா கரெக்டான அளவில் இருக்குது கெட்டி. இந்த மாதிரி தான் இருக்கணும். அவ்வளோதான், குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ குருமா இட்லி ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க. இந்த குருமாவுக்கு, இந்த இட்லிக்கு அள்ளிக்கு நிற்கும். இப்போ பாருங்கள், இட்லி புதினா குருமா, புதினா கொத்தமல்லி ரெண்டும் சேர்ந்தா ஒரு குருமா ரொம்ப அருமையாக இருக்குது. இது புதினாவெல்லாம் சட்னி செஞ்சு கொடுத்தா எங்கே சாப்பிட்றாங்க பிள்ளைங்க? எவ்வளோ பக்குவமாக அரைச்சி கொடுக்கணும் புதினாவெல்லாம். அப்படி பக்குவமாக அரைச்சி கொடுத்தா கொஞ்சம் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வந்து குருமா வச்சு நீங்கள் கொடுக்கும் பொழுது அந்த சாரெல்லாம் அந்த குருமாவுக்குள்ளே இறங்கிரும், நல்லா பிணைஞ்சு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கும் பொழுது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செட்டிநாடு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.